வழிகாட்டுதல்களை பின்பற்றாத கட்டிடங்களுக்கு 10,000 ரூபாய் முதல் 5 லட்சம் வரை அபராதம் வசூலிக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. வழிகாட்டுதல்களை பின்பற்றாத கட்டிடங்களுக்கு 10,000 ரூபாய் முதல் 5 லட்சம் வரை அபராதம் வசூலிக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது. வழிகாட்டுதல்களை பின்பற்றாத கட்டிடங்களுக்கு 10,000 ரூபாய் முதல் 5 லட்சம் வரை அபராதம் வசூலிக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது. சதுர மீட்டருக்கு அதிகமான பரப்பளவு உள்ள தலங்களில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வழிகாட்டு விதிமீறலுக்கு 5 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்கிட கேட்கலாம். முனாஃப், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை மாநகர பகுதிகளில் வழிகாட்டுதல்களை பின்பற்றாத கட்டிடங்களுக்கு 10,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கவும் மாநகராட்சி கூட்டத்தில் முடிவெடுத்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக 20,000 சென்டிமீட்டருக்கு அதிகமாக பரப்பளவு உள்ள தளங்களில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வழிகாட்டு விதிமீறல்களுக்கு 5 லட்சம் ரூபாயும், 500 சென்டிமீட்டருக்கு மேல் 20,000 சென்டிமீட்டர் வரை பரப்பளவில் அமைந்துள்ள தளங்களில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வழிகாட்டு விதிமீறல்களுக்கு 25,000 ரூபாயும், 300 சென்டிமீட்டர் முதல் 500 சென்டிமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள தளங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வழிகாட்டு விதிமீறல்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தற்போது தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடுத்தர மற்றும் குறைந்த முக்கியத்துவம் கொண்ட வழிகாட்டுதல்களில் விதிமீறல்கள் ஏற்பட்டால் மீறல்களை சரி செய்வதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்பட்டு அது சரி செய்வதற்கு 15 நாட்கள் அவகாசம் அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிக முக்கியத்துவம் வாய்ந்த விதிமீறல்கள் அல்லது மீண்டும் மீண்டும் மீறல்களை சரி செய்வதற்கான அறிவிப்பை வெளியிட்டு 15 நாட்களுக்குள் சரி செய்யாவிட்டால் அபராதத்துடன் கூடுதலாக கட்டணமான நடவடிக்கைகளை நிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர பகுதிகளில் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றாத கட்டிடங்களுக்கு 10,000 முதல் 5 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கவும் மாநகராட்சி கூட்டத்தில் தற்போது தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டமானது மேயர் பிரியா தலைமையில் துவங்கி இருக்கிறது. பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னை மாநகர பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் சார்பில் வழிகாட்டுதல்களை பின்பற்றாத கட்டிடங்களுக்கு 10,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கவும் மாநகராட்சி சார்பில் முடிவு எடுக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு ஏற்கனவே டெல்லி, மும்பை உள்ளிட்ட மாகாணங்களில் இது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறத வரிசையில தற்போது சென்னை மாநகரத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர பகுதிகளில் வழிகாட்டுதல்களை பின்பற்றாத கட்டிடங்களுக்கு 10,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கும் மாநகராட்சி சார்பில் முடிவு எடுக்கப்பட்டு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கு குறிப்பாக அந்த சென்டிமீட்டர் அளவுகள் பொருட்கள் வரித்து அந்த இது அபராதம் என்பது வசூலிக்கப்படும் என்று மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாநகரத்தில் சென்னை மாநகரத்தில் வழிகாட்டுதலை பின்பற்றாத கட்டிடங்களுக்கு 10,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் என மாநகராட்சி முடிவு தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முனாஃப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.